புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவையில் அரசு பள்ளிகள் வரும் ஜூன் 1ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தனியார் பள்ளிகள் ஜூன் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் திறப்பதாக அறிவித்திருந்தன. இந்த நிலையில் கோடை வெப்பம் அதிகமாக இருப்பதால் பள்ளி திறப்பை மாணவர் நலன் கருதி தள்ளி வைக்க திமுக, அதிமுக மாணவர் அமைப்புகள் கோரிக்கை வைத்திருந்தன. இந்த சூழலில் பள்ளிகள் திறப்பை ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை மாநிலத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் பக்ரீத் பண்டிகையினை தியாக பெருநாளாக இஸ்லாமியர்கள் கொண்டாடினர். நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று பக்ரீத் பண்டிகையினை உற்சாகமாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். இஸ்லாமியர்களின் 5 முக்கிய கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் செல்வது அதை இந்த பக்ரீத் பண்டிகையினையொட்டிதான் நிறைவேற்றப்படுகின்றது. மேலும் இறை தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாகவும் மனித வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தியாகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலும் இந்த பண்டிகையினை தியாக பெருநாளாகவும் இஸ்லாமியர்கள் கொண்டாடப்படுகின்றது. புதுச்சேரியில் கடற்கரை சாலை, குத்பா பள்ளி, மீரா பள்ளி, நெல்லித்தோப்பு, ஈகாக் பள்ளி மற்றும் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இன்று காலை 6:30 மணி முதல் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையின் போது சகோதரத்துவம் தடை தோங்கவும், பெருமழை, வெள்ளம், புயல் உள்ளிட்ட பேரிடர்களிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கவும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவரையொருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கடந்த வைகாசி 6ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. இதையொட்டி தினமும் சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தினமும் இரவில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை 8:10 மணியளவில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். முதலில் விநாயகர் தேர் இழுத்து செல்லப்பட்டது. அதன்பின் திருக்காமேஸ்வரர் அம்மன் ஆகிய தேர்கள் இழுத்து செல்லப்பட்டது. இந்த தேர் திருவிழாவில் வில்லியனூர் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் ஆகிய ஊர்களிலிருந்தும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாக அலுவலர், சிவாச்சாரியார்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் மிகச் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வேல்ராம்பட்டி ஏரிக்கரை பிரதான சாலை கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் கிணறு தொடர்பாக பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நாம் தமிழர் கட்சியின் நிரந்தர தீர்வு கோரி கோரிக்கை மனுவை அளித்தனர். கடந்த 22/5/2026ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வேல்ராம்பட்டி ஏரிக்கரை பிரதான சாலை கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் கிணறு தொடர்பாக பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நாம் தமிழர் கட்சி அந்த கட்டுமான பணியை நிறுத்தியது. சம்பந்தப்பட்ட உதவி பொறியாளரை நேரில் சந்தித்து தற்காலிகமாக இந்த பணியை அன்றே நிறுத்தி வைக்க கோரிக்கை வைத்தது. அதில் வெற்றியும் கண்டது. இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை முன்னிறுத்தி பல விளக்கங்கள் மற்றும் கோரிக்கை அடங்கிய மனுவை இன்று துணைநிலை ஆளுநர், தலைமை செயலர், பொதுப்பணித்துறை செயலர், மாவட்ட செயலர், கண்காணிப்பு பொறியாளர், நிர்வாக பொறியாளர் ஆகியோரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சி உறவுகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு அதிகாரிகளிடம் கோரிக்கையை எடுத்துரைத்தனர். தலைமை ஞான பிரகாசம், மாநில தலைவர், நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநிலம் முன்னெடுப்பு வேலவன், மாநில செயலாளர் கிழக்கு புதுச்சேரி மாநிலம் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மறியல் போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் கட்சியினர் 50 பேர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டனர். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் மத்திய அமைப்பினர் சோதனை நடத்தியதை கண்டித்து டெல்லியில் போராட்டம் நடத்திய கட்சியின் பொதுச் செயலாளர் MA பேபி கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் போராட்டம் நடைபெற்றது.
முன்னதாக நெல்லித்தோப்பு சந்திப்பில் சுப்பையா சிலையிலிருந்து ஊர்வலமாக சென்று புதிய பேருந்து நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன், கட்சியின் புதுச்சேரி செயலர் ராமச்சந்திரன், நிர்வாகிகள் பெருமாள், சுதா, ராஜாங்கம், தமிழ்செல்வன், கொளஞ்சியப்பன், ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அனைவரும் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் அக்னி நட்சத்திர பூஜையை முன்னிட்டு இன்று 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. புதுவையில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் அக்னி நட்சத்திர பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி துவங்கியது. அன்று முதல் புதுச்சேரியில் 6 முறை 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகி வெயில் தாக்கத்தால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் அக்னி நட்சத்திர பூஜை நடைபெற்றது. அதையொட்டி மணிக்கு சுவாமிக்கு 1008 இளநீர் மணக்குள விநாயகர் அபிஷேகம். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குமரகுருப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த டாக்டர் அம்பேத்கர் அரசு குடியிருப்பு நலவாழ்வு சங்கம் சார்பில் பெரிய கடை காவல் நிலையத்தில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய புகார் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் தங்கள் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வெளியாட்கள் மற்றும் சமூக விரோத செயலில் ஈடுபடுவோர் இப்பகுதியை சேர்ந்த சத்யா மற்றும் அவரது தாயார் ஞானம் ஆகியோர் அடிக்கடி ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பள்ளி செல்லும் குழந்தைகள் இவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு தவறான செயலில் ஈடுபடுகின்றனர். இதனை கேட்ட குடியிருப்பு நலவாழ்வு சங்க தலைவர் ஆனந்தை கொலை மிரட்டல் விடுக்கின்றனர். இதனால் தங்களுக்கு அச்சமாக உள்ளது. இவர்கள் தொடர்ந்து குற்ற செயலில் ஈடுபட்டு வருவதால் அவரது சொந்த பகுதியிலேயே அவர்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் சங்க ஆனந்த் மற்றும் தங்கள் பகுதியை சேர்ந்த இவருக்கு இன்னும் எந்தவிதமான அச்சம் மற்றும் சம்பந்தம் நடந்தால் சத்யா மற்றும் அவரது தாயார் ஞானம் ஆகிய இருவருக்கும் தான் பொறுப்பு என்றும் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவுடன் ரவுடிகள் ஊருக்குள் உலா வருகின்றனர். இதனை தட்டி கேட்டால் கொலை மிரட்டல் விடுக்கின்றனர். தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். மேலும் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தனர். அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். அப்போது குமரகுரு பள்ளத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் உடனிருந்தனர். விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. புதுவை மாநில தலைவர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் நந்தகுமார் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக இயேசுவை இன்று பரிசு தமிழகம் மற்றும் புதுவை மாநில துணைத் தலைவர் ஞானகுருஜி, மாநில பூசாரிகள் இணை அமைப்பாளர் இளங்கோ, மாநில கான்ஸ்டல் இணை அமைப்பாளர் டாக்டர் ஜோதி செந்தில்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். மாநில மாவட்ட நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலினை கண்டித்தும் உதயநிதி ஸ்டாலின் மீது தமிழக அரசு வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸை குறை கூறுவதால் திமுக தவறை மறைக்க முடியாது என மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், புதுவையில் இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்ததற்கான பொறுப்பை ஏற்றுள்ளோம். கூட்டணி கட்சியை சேர்ந்த சிலர் காங்கிரஸ் கட்சி மீது தோல்விக்கு பழி போட்டு சேரை பூசுவது போல் விமர்சனம் செய்கின்றனர். கூட்டணி தலைவர்களின் பேராசை காரணமாக தோல்வி ஏற்பட்டுள்ளது. இது புதுச்சேரி மக்களுக்கு தெரியும். தொகுதி பிரிப்பதில் பிரச்சனையும் காலதாமதமும் ஒரு காரணம். காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டதாக குறை கூறுகின்றனர். தேர்தலில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி வெல்லும் தொகுதிகளில் தாவேகா கணிசமான வாக்கு பெற்றதால் தோல்வி அடைந்துள்ளது. காங்கிரஸை விமர்சிப்பது புதுச்சேரி மக்களை விமர்சிப்பதற்கு சமம். தோல்வி எதனால் என திமுக சுய பரிசோதனை செய்ய வேண்டும். காங்கிரஸை குறை கூறுவதால் அவர்கள் செய்த தவறை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்ட ஒரு சில தலைவர்கள் மிகைப்படுத்தி பேசி அழுத்தம் தந்ததால் கூட்டணி பேச்சுவார்த்தை காலதாமதம் ஏற்பட்டு கடைசி நேரத்தில் கையில் இருந்த ஆட்சியை விட்டுவிட்டோம். இதற்கு கூட்டணி கட்சிகளின் பிரதான கட்சிகள் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் அரசியலில் சூழல் எப்போது வேண்டுமானாலும் மாறும். தனிப்பட்ட வெறுப்பு இருக்கக்கூடாது. தாங்கள் புனிதர்கள் போலவும் காங்கிரஸ் துரோகம் செய்தது போலவும் மக்கள் மத்தியில் பிரமையை ஏற்படுத்தக்கூடாது. யாரின் பேராசையால் ஆட்சியை இழந்தோம் என்பது மக்களுக்கு தெரியும் என தெரிவித்துள்ளார்.
மேலும் மேகதாது அணையால் காவிரி கடைமடை பகுதி காரைக்கால் பாதிக்கும் என்பதால் முழுமையாக புதுச்சேரி காங்கிரஸ் எதிர்க்கும் என்றும் தெரிவித்தார். தமிழக முதல்வர் ஆணைக்கிணங்க புதுச்சேரியில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. தமிழக முதல்வரின் அறிவுறுத்தல் படியும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் உத்தரவின் பேரிலும் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. தளபதி விஜய் ஒருநாள் மதிய உணவு சேவையகம் திட்டத்தின் மூலம் புதுச்சேரி இருதய ஆண்டவர் தேவாலயம் அருகில் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் தொகுதி நிர்வாகிகள் பிரதீபன், பிரபு, ராஜசேகர், வசந்தராஜா, பேட்ரிக், சூர்யா, சிவராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், கழக தோழர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி மொரட்டாண்டி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி அம்மனுக்கு அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியாக 42 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. புதுவை மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி திருக்கோவில். இத்திருக்கோவிலில் உலக நலனை முன்னிட்டு தொடர்ந்து 24 மணி நேரங்கள் இடைவிடாத அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி அபிஷேகம் நடைபெற்றது. நல்லெண்ணெய், குங்குமம், கஸ்தூரி மஞ்சள், இளநீர், 1008 லிட்டர் பால், 1008 லிட்டர் தயிர், 108 லிட்டர் தேன் உள்ளிட்ட 42 வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட 108 கலச அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் 24 மணி நேரமும் அக்னி தோஷ நிவர்த்தி அபிஷேகத்தில் கலந்து கொண்டு பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு சென்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்ற ஜூடோ தற்காப்பு கலை போட்டிகள் புதுவை மாநிலத்தின் சார்பில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழா குறிப்பிடத்தக்கது. புதுவை மாநில இந்திய அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அனுமதியுடன் அகில இந்திய ஜூடோ பெடரேஷன் இணைந்து அகில இந்திய ஜூடோ தற்காப்பு கலை போட்டியை மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் இந்த மே மாதம் 17ஆம் தேதி துவங்கி 21ஆம் தேதி வரை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விளையாட்டு அரங்கில் நடத்தியது. அனைத்து மாநில ஜூடோ விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் 1100 பேர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில ஜூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக 23 பேர் கொண்ட அணி சங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் கலந்து கொண்டனர். மூத்த பயிற்சியாளர்கள் மூர்த்தி செல்வம், பாலச்சந்தர் ஆகியோர் சென்றனர். லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கத்தில் 15/5/2026 அன்று நடைபெற்ற வழியனுப்பு விழாவில் புதுவை மாநில ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் வளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைவரையும் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். நடைபெற்ற ஜூடோ தேசிய போட்டியில் தினேஸ்வரா, ரித்திக், ரஷிதா, பாலச்சந்தர், செல்வம் ஆகிய 5 பேர் முதல் பரிசு தங்கம் வென்றனர். ஸ்ரீராம், யுவராஜன், ஹரிசங்கர், சிபிஜா, லோகிதா, சிவபாலன் ஆகிய 5 பேர் வெள்ளி பதக்கங்கள் வென்றனர். ரோஷினி, சிவகார்த்தி, யார்ஷினி ஆகிய 3 பேரும் வெண்கல பதக்கம் வென்று சாதனை புரிந்துள்ளனர். இவர்களுக்கு இன்று புதுச்சேரி காந்தி வீதி SS ஜூடோ அகாடமியில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு புதுவை மாநில ஜூடோ சங்க செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமை தாங்க புதுவை மாநில ஜூடோ சங்க தலைவரும் மாநில ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் பலவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்கள், வீராங்கனைகளுக்கு சால்வைகள் அணிவித்து வாழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் தேர் திருவிழா முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். நேற்றிரவு ஸ்ரீ பிடாரியம்மன் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம், பிரசாதம் வழங்கப்பட்டது. இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி திருவீதி விழா நடைபெற்றது. இன்று புதன்கிழமை முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ பிடாரியம்மன் திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் முதல்வர் என் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் பி கார்த்திகேயன் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். தேரோட்டத்தில் வி வைத்திலிங்கம் MP, சங்கர் பாபு ரெட்டியார், ஜெயக்குமார் ரெட்டியார், அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி, காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.